ஆசித்து மீட்பரே வல்லமை தந்திடா ஆசித்து மீட்பரே வல்லமை தந்திடா என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வே ஆசித்து மீட்பரே வல்லமை தந்திடா ஆசித்து மீட்பரே வல்லமை தந்திடா என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வே ஆசித்து மீட்பரே வல்லமை தந்திடா 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 ஹல்லேலூயா இவானாவானா இராவானா Hallelujah. Hallelujah.
ஹalleluya. ஆம், உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நியாயாதிபதிகள் 16:5 வாசி. Book of Judges, chapter 14, verse 5. 16:5. நியாயாதிபதிகள் 16:5-6. அவளிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். நீங்க இங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கொஸ்டின் உன்னுடைய மகாபலம் எதில் இருக்கிறது? So when we read here, we are able to understand their question is, wherewith thou mightest be bound to afflict, where is thy great strength? உன்னுடைய மகாபலம் எதில் அடங்கி இருக்கிறது? Wherein thy great strength lieth? இதுதான் கொஸ்டின். This is the question. பிசாசினுடைய கேள்வி இதுவாக இருக்கிறது. And the question of the Satan is this. அந்தி கிறிஸ்துனுடைய கேள்வி இதுவாக இருக்கிறது. The question of the Antichrist is this. வலுசர்ப்பத்தின் கேள்வி இதுவாக இருக்கிறது. The question of the dragon is this. இந்த கடைசி காலத்துல நமக்கு விரோதமான சக்திகளுடைய கேள்வி இதுவாக இருக்கிறது. In these last days, the powers which is working against us, the question is this. உன்னுடைய பலன் எங்க இருக்குன்னு கேட்கல, உன்னுடைய மகாபலன் எதில இருக்கிறது? And it is not asked that where is thy strength lieth, wherein thy great strength lieth. சாதாரண அபிஷேகத்தை வச்சு இந்த கடைசி காலத்துல வாழ்க்கை வாழ முடியாது. With the ordinary anointing or normal anointing, we cannot live this life. அதை வச்சு ஏதோ ஒரு ஆர்டினரி லைஃப் தான் வாழ முடியும். We can live only ordinary life. ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் நமக்கு தேவை. And we need an extraordinary power. இல்லாட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கு தேவை. Or we need a supernatural power. இங்க இருக்கிற ஒரு 90% எல்லாருமே அபிஷேகம் பெற்றவங்க. Here, those who are found here, 90% of anointed. அவங்கள வச்சு சபையில கர்த்தர் எதையும் செய்ய முடியாது. And with them the Lord cannot do anything. அப்படி கர்த்தர் ஏதாவது செய்றாருன்னு சொன்னா சபையில ஒரு ஆசீர்வாதமான பண வசதி இருக்கலாம். If the Lord is doing through them, the Lord may be doing a blessing thing or through their riches. ஆனா தேசத்துல கர்த்தர் கிரியை செய்யணும்னா மகாபலம் உள்ளவர்களை வைத்து தான் செய்ய முடியும். But if the Lord want to do something in the nation, and the Lord can do the people those are having great strength. சாதாரண அபிஷேகம் உள்ளவர்களை வச்சு சபையில ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலாம். And the Lord can do a certain ministry with a normal anointing or an ordinary anointed. ஆனால் மகாபலம் உள்ளவர்களை வைத்து தான் தேசத்துல தெய்வம் கிரியை செய்வார். Only with the people those are having great strength, the Lord can do a great works in the nation. சிம்சோனை வைத்து அந்த தேசத்தையே அசைத்தார். And the Lord shook the nation with the Samson. அவனுடைய மகாபலம், His great strength. திரும்ப திரும்ப அந்த கேள்விதான் வேதத்துல அவனிடத்துல கேட்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. And in the scripture, the same question was repeatedly asked to him. ஒரே நாள்ல பல நேரம் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. And at the same time, they were asking many questions. அடுத்து திரும்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே கேள்வி அவனுக்கு கேட்கப்பட்டது. And next day, they were asking the same question. அப்ப இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? பிசாசுக்கு உன்னுடைய மகாபலனுடைய ரகசியம் தேவை. So the devil want to identify the great strength, the secret of his great strength. உன்னுடைய மகாபலன் எதுக்குள்ள இருக்கு? Where your great strength lieth? உன்னுடைய பிரதிஷ்டையில இருக்கு. It is vested in your consecration. இன்னைக்கு அந்த மகாபலன் அநேக விசுவாசிகளுக்குள்ள இல்ல. Today many believers are not having this great strength. அந்த மகாபலன் அநேக ஊழியக்காரங்களுக்குள்ள இல்ல. And many servants of God are not having this great strength. அதுக்கு காரணம் அவங்களுடைய பிரதிஷ்டையில அவங்க இல்ல. Because the reason is they are not found in the consecration. விசுவாசிகளாக இருக்கிறார்கள், ஊழியர்கள் ஊழியர்களாக இருக்கிறார்கள். And believers are found as believers and servants of God as servants of God. ஆனா பிரதிஷ்டையில அந்த ஊழியர்கள் இல்ல, அந்த விசுவாசிகள் இல்ல. And they are not found in the consecration. அதனால ஒருவேளை உங்களை வச்சு சபையில ஏதாவது செய்யலாமே தவிர தேவனால தேசத்துல எதையும் செய்ய முடியாது. And Lord can do certain things in the church, but he cannot do anything in the nation. நான் திரும்பவும் சொல்றேன்,
பிரதிஷ்டை உள்ளவனை வைத்துதான் தேசத்தில் தேவன் கிரியை செய்வார். ஒரு விசுவாசிய ஊழியக்காரனை வச்சு சபைக்குள்ள கிரியை செய்வார். Once again I say that only those who are consecrated, the Lord is able to do certain things in the nation, and they cannot do anything with the servant of God and the believers. நீங்க எப்படி கிரியை செய்ய பயன்பட விரும்புகிறீர்கள்? And how you are going to work and start work in this. நீங்க தேசத்துல கிரியை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு மகாபலன் தேவை. If you want to work in the nation, you need a great strength. இந்த மகாபலன் அவனுக்குள்ள வந்த பொழுது சிங்கத்தை கிழித்து போட்டான். When the great strength came inside him, he was able to tear the lion. பச்சை கயிறுகள் அந்த நாறுகள் எல்லாம் அறுந்து போயிடுச்சு. And all the ropes and everything was torn out. புது புது கயிறுகளால கட்டினாங்க, எல்லாம் அக்கினிப்பட்ட கயிறு போல அறுந்து போயிடுச்சு. And they were able to make a new cords, and it was fallen like fallen with fire. அநேகரை அவன் கொன்று போட்டான். And he was able to kill many one. ஒரே அடியில 30 பேரை கொன்றான். And he was able to slew with 30% in a single beat. இது எதை காண்பிக்கிறது? What does it show? மகாபலன் வரும்பொழுது சிங்கத்தை கிழித்தான். So when the great strength come upon him, he was able to tow the lion. மகாபலன் வந்த பொழுது 30 பேரை கொன்றான். So when the great strength come upon him, he was able to slew 30%. மகாபலன் வந்த பொழுது புது கயிறுகள் அறுந்து போயிற்று. So when the great strength come upon him, the new cords were broken. உலகம், மாமிசம், பிசாசு. So the world, lust and Satan. உலகம் புது புது பிரச்சனைகளை உனக்கு கொண்டு வரும். And the world will bring many problems and new problems. சரியான ஒரு மகாபலன் வந்துச்சுன்னா அதெல்லாம் அறுந்து போயிடும். When the new anointing is coming upon you, it will be broken. 30 பேரை கொன்றான். He is able to slew 30%. இது மாம்சத்தை அழிப்பதை காண்பிக்கிறது. And this shows destroying the flesh. 30 என்பது ஒரு மாதம். And 30 means month. ஒவ்வொரு நாளும் நீ மாம்சத்தை அழிப்பதை காண்பிக்கிறது. So this shows that every day you have to destroy the flesh. சிங்கம் பிசாசை காண்பிக்கிறது. And lion shows devil. மூன்றையும் அவனுக்குள்ள அழிக்கக்கூடிய ஒரு மகாபலன் இருந்தது. And he is having a great strength to destroy all the three things. ஒரு நாள் அவன் ஒரு கோட்டைக்குள்ளே போய் இருந்தான். And one day he was found inside a palace. அவங்க அந்த கோட்டை கதவை பூட்டிட்டாங்க. And they were closing the door. கோட்டை கதவை பூட்டியாச்சு. So they were closing the door. ஃபோர்ட் பேலஸ்ல கோட்டை கதவை பூட்டிட்டாங்க. They closed the inn of the door. என்ன நடந்தது? What happened? இவங்க எப்படியாவது பிடிபட்டுருவான்னு நினைச்சாங்க. And they thought that somehow they will be entangled. ஆனா மகாபலன் இருந்ததனால என்ன பண்ணா, அந்த அந்த கதவுகளை நெஞ்சிட்டான், கோட்டை கதவை பிடுங்கிட்டான். So when he having the great strength, he is able to break the door of the inn. அப்படியே உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு முன்பாக கதவு அடைச்சிருச்சுன்னு தான் சொல்றீங்களே தவிர உங்களால அந்த கதவை என்ன செய்ய முடியல, பிடுங்க முடியலையே. So now you are sitting and telling the door was closed but were not able to pluck it out. எங்க போனாலும் கதவை தெய்வம் அடைச்சிட்டாரு. Wherever I go, the Lord has shut the door. சொந்தக்காரங்கிட்ட போனேன், I was going to the relative. I went to the people in the church. நண்பர்கள்ட்ட போனேன், I went to my friends. எல்லா இடத்துலயும் கதவு பூட்டிடுச்சு. And everywhere the door were closed. ஆனா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? And what was the anointing which is restraining you? கோட்டை கதவுகளை கீழோடு புடுங்கி தோள்ல துமக்கிற ஒரு அபிஷேகம். So you are having the anointing that you are able to pluck out the doors and the doors of the inn and able to keep it in the shoulder. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வெங்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். And I am able to break out all the bars of the iron and the gates and of the chorus. இப்போ என்ன நடந்தது? What happened there? உன்னுடைய மகாபலன் எங்க இருக்கிறார்? Where is your great strength? இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்திருக்கிற நாம் ஒரு காலத்துல உலகம், மாமிசம், பிசாச சவால் விட்டுட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு டீம் தான். So we were our team, we are found in the world, able to destroy the flesh world and this life. பாவம் நம்மை தேடி வந்தபோது தூக்கி எறிந்தோம். When the sins came search of us, we are able to throw it out. பிசாசு நம்மை சந்தித்த போது கிழித்து எறிந்தோம். When Satan came in us, we are able to throw him. உலகம் நமக்கு பாத்திரமா இருக்கவில்லை. And world was not as worthy or vessel to us. ஆனா இப்போ என்ன நடக்குது? What happened now? நம்முடைய மகாபலன் நம்மை விட்டு போனது போல நாம் உணர்கிறோம். We feel that great strength departed from us. தடுமாறுகிறோம். We are stumbling. காரணம் என்ன? What was the reason? நம்முடைய பிரதிஷ்டையின் குறைவே. Because of the lacking in our consecration. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போறீங்களோ எனக்கு தெரியல. I don't know how many are going to accept it. நீங்க சொல்லலாம் எனக்கு வயசாயிடுச்சு.
And you can tell that I am old in அப்ப age இருந்த வருமானம் இல்ல, and I'm not having the income that I have earlier. அப்ப இருந்த சுகம் இல்ல, I don't have the health I have அப்ப earlier. இருந்த சூழ்நிலை இல்ல. I'm not having the situation which I had இப்ப earlier. நான் ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன். Now I am very weak அநேக வியாதி என்னை தாக்கிக்கிட்டு இருக்கு. and many diseases and sicknesses was attacking me. இப்ப எனக்கு இப்ப உள்ள சூழ்நிலையே வித்தியாசமா இருக்கு. And the situation was so different for me. இதெல்லாம் நீ சொல்லலாம். And you may tell all these things. ஆனா பிசாசு உன்னுடைய மகாபலனை உன்னிடத்திலிருந்து புடுங்கிறதுக்கு அவன் போராடிக்கிட்டு இருக்கான். And Satan is striving hard to take away the great strength in you. ஒரு இடத்துல ஒரு சகோதரனுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. In one particular place, a sister was possessed by demon. ஒரு பிரதரை பிசாசு பிடிச்சிருச்சு. One brother was possessed by demon. அவனுக்காக ஜெபிச்சேன். And I was praying for him. அந்த ஆவி பேச ஆரம்பிச்சு. And the spirit started to talk to me. இவன் பாவம் செஞ்சா நான் உள்ள வந்துட்டேன்னு சொல்லிச்சு. And it replied that he made a sin, so I entered inside him. சரி, அப்ப திருப்பி அவனை ஏன் உன்னால மேற்கொள்ள முடியாம போராடிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டேன். I asked why you are not able to prevail over. உள்ள கூட வந்துட்ட. You came inside. உள்ளே வந்தாச்சு, உள்ள வந்து என்கிட்ட பேசுற. And you entered inside, you are speaking to me. ஆனா எப்படி இவனை ஜெயிக்க முடியாம இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். And how you are not able to overcome him. அப்ப அது சொல்லிச்சு. And it said. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ரகசியம் இருக்கு அப்படினுச்சு. And it said there is a reason behind it. நான் உள்ளெல்லாம் வரேன், பேசுறேன், அலக்கழிக்கிறேன், அவனை வச்சு என்னெல்லாமோ பண்றேன், பட் வந்து என்னால ஜெயிக்க முடியல. I am entering inside him, I am tormenting him, but I am not able to prevail over him. என்னன்னு கேட்டேன். What was the reason? 4 மணிக்கு ஒரு லிஸ்ட் வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ற பாரு, அதுல இவன் பேரை எடுத்துரு, நான் இன்னைக்கு ஒரு 1 hourல இப்போ தூக்கிடுறேன் இவனை அப்படினுச்சு. And it was replying that you are making my name mention in the 4 o'clock praising. If you take away the name, I will kill him within 1 hour. 1 hourல இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். And within 1 hour of time I will spoil him. காலையில எந்திரிச்சிட்டு இவன் பேரை சொல்றத மட்டும் நிப்பாட்டு. And just stop mentioning the name early in the morning. அதுதான் இவனை இப்ப என்ன செய்யுது? நான் போராடுறேன், பட் ஃபைனலா என்னால ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கு. I am meddling with him, but I am not able to do anything with him. அப்பதான் புரிஞ்சுது. And then I was able to understand. இது போல உன் மகாபலன் எங்கேயோ உன்ல இருக்கு. So like this, a great strength was vested somewhere. உன்னுடைய பிரதிஷ்டைக்குள்ள தான் இருக்கு. It is found inside your consecration. அது என்ன பிரதிஷ்டையோ அது உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம். And it is not known what kind of consecration. It is a relationship between your God and you. ஒருவேளை உன்னுடைய ஃபாஸ்டிங்கா இருக்கலாம். Or it may be a fasting. இல்ல உன்னுடைய Dressல நீ பண்ண உடன்படிக்கையா இருக்கலாம். Or it may be the consecration that you made with your garments. இல்ல உன் முடியில நீ போட்டிருக்கிற மாட்டி இருக்கிற பிரதிஷ்டையா இருக்கலாம். Or the consecration resting about your hair. என்ன பிரதிஷ்டையில உன்னுடைய பலன் அடங்கி இருக்குன்னு பிசாசுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. And devil is not able to identify where the consecration is vested in. அதுக்கு தான் சுத்தி சுத்தி வந்து உன்னோட குடும்பத்துல விடாம போராடுறான். எப்படியாவது அந்த ஃபைனல் பிரதிஷ்டை அந்த பின் பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். So the devil came in search of you to find out what is the consecration. அது எப்படி பிசாசுக்கு தெரியாம இருக்கும் அப்படிங்கறீங்களா? And you may have a question that how a devil is not know it. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட இல்ல தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். And he speaketh in unknown tongues. He was speaking secrets with God. ஏதோ ஒரு பிரதிஷ்டை உன்னை அவனால ஜெயிக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருக்கு. And some consecration is you're not able to overcome you. பட் அநேக பாவத்துல உன்னை விழ வச்சிட்டான். And he made you to fall into many kinds of sin. சிம்சன் படுத்திருக்கிறது ஒரு பொண்ணோட மடியில தான் படுத்து கிடக்குறான். And Samson was lying at the lap of his ஆனாலும் Delilah. அவன் ஒண்ணும் பண்ண முடியல. But he was not able to do anything. அநேக பாவங்கள், அநேக தோல்விகள், அநேக விழுகைகள் உனக்குள்ள இருக்கு. ஆனாலும் அவனுக்கு அந்த மகாபலன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. You have many sins and failures and falling things in your life, but he is not able to identify your great strength. அது நீ ஒரு நாள் பண்ண பிரதிஷ்டை. That it was the consecration that you made one day. மரண நேரத்தில் நீ பண்ணின பிரதிஷ்டை. That you made at the time of the death. வியாதி நேரத்தில் நீ பண்ணின பிரதிஷ்டை. The consecration that you made at the time of sickness. ஒருவேளை ஒரு நெருக்கத்தில் நீ பண்ணின பிரதிஷ்டையா இருக்கலாம். Or it may be the consecration that you made at the time of distress. ஒருவேளை உன்னுடைய பார்வைக்கும் மற்றவங்களுடைய பார்வைக்கும் உன்னுடைய பிரதிஷ்டை ஒரு அற்பமானதா இருக்கலாம். ஆனா தேவன் அதுல உண்மையா இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் உன்னை பாதுகாத்துக்கிட்டே வராரு. Your consecration may be mean or vile in the sight of other people, but because of that consecration the Lord is preserving you till now. உன்னுடைய பிரதிஷ்டை கொஞ்சமா இருக்கலாம். Your consecration may be little. ஒருவேளை அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கறனால உன்னை கர்த்தர் அந்த வல்லமைக்கு ஒப்பு கொடுக்காம பாதுகாத்துக்கிட்டே வராரு. You are faithful in the little things, so the Lord is making you not to be able to prevail over other things. ஆனா அவன் திரும்ப வர்றான். And he is coming back again. உன் மகாபலன் எதுல இருக்கு? He want to find where is your great strength. நீங்க பாருங்க, ஒரு சிலர்லாம் எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் நிப்பாங்க. So some persons, though they have many strivings or conflicts, they are able to stand. எங்கேயோ தேவனுடைய கரம் அவனை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். It means that somewhere the Lord's hand is sustaining him. ஏதோ ஒரு நீதி அங்க நிக்குது. Some righteousness is standing there. அது என்ன நீதின்னு உனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும், இல்லாட்டா தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். Only God and you know, or only God knows that righteousness. பைபிள்ல சொல்லியிருக்கு, யூதாவை பத்தி சொல்லியிருக்கு,
இன்னும் சில காரியங்கள் சீரா இருந்ததுனால கத்தர் விட்டுக்கிட்டே இருந்தாரு. So it is mentioned about Judah that because he was faithful in his little thing, so he is able to stand. அப்படி ஒரு வசனம் இருக்கு, உங்களால யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? கத்தர் யூதாவை விட்டு விடாததுக்கு காரணம் இன்னும் சில காரியங்கள் யூதாவில், சில காரியம் சின்ன சின்ன காரியங்கள்ல யூதா கொஞ்சம் கிளியரா இருந்ததுனால அவனை என்ன பண்ணனும் தெரியாம கத்தர் பாதுகாத்துக்கிட்டே வந்தாராம். In certain matters he was so clear in his way, so the Lord did not know what to do, so he was preserving him. அப்படி ஒரு வசனம் இருக்கு. இன்னும் யூதாவில் சில காரியங்கள், சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்துல கத்தர் உன்னை பாதுகாத்துட்டு இருக்காரு. In certain things the Lord is preserving you. அது ஒருவேளை உன் மனைவியோட ஜெபமா இருக்கலாம், It may be the prayer of your wife, இல்ல ஒரு புருஷனுடைய ஜெபமா இருக்கலாம், or it may be the prayer of your husband, இல்ல உங்க அம்மா அப்பா யாரோ கடந்து போராடிட்டு இருக்கலாம், or sometimes your father or mother may be striving with you, ஏதோ ஒரு ஊழியக்காரன் உனக்காக ஜெபிச்சிட்டு இருக்கலாம், or the servant of God may pray for you. ஏதோ ஒரு நபர் உனக்காக போராடுறதுனால நீ நின்னுட்டு இருக்கலாம். A certain person is striving hard for you, so you are able to stand. 2 நாளாகமம் 12:12. Second Chronicles chapter 12 verse 12. அவன் தன்னை தாழ்த்தினபடினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. எப்படி எதனாலன்னு ஒரு ரீசன் சொல்றாரு பாருங்க. So they are mentioning the reason for what அவன் தன்னை purpose. தாழ்த்தினபடினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிச்சு. So he humbled himself, so the wrath of the Lord turned from him, he would not be destroyed altogether. காரணம் என்ன? What was the reason? யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீரா இருந்தது. So and also some things of Judah went well. ஏதோ ஒரு கிருபையில உன் வண்டி ஓடுது. So because of some grace you are able to run. ஏதோ ஒரு இரக்கத்துல நீ ரன் பண்ணிட்டு இருக்க, நானும் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். Because of some mercy you are running and I am running. என்னைக்கோ நீ விட்ட கண்ணீர், என்னைக்கோ நீ பண்ண பிரதிஷ்டை, என்னைக்கோ நீ போட்ட முழங்கால், என்னைக்கோ நீ அழுத கண்ணீர் உன்னை பாதுகாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். The tears which you said once, or the consecration that you made once, or the knees which you have made on one day, it is preserving you till now. இல்ல உனக்காக யாரோ ஒரு ஆள் கண்ணீர் விட்டுருக்காங்க எங்கேயோ. Or some people they were shedding tears for you at some place. என்ன நடந்தது? What happened there? அந்த பிசாசு மறுபடி கேக்குறான், உன் பலன் எங்க இருக்கு? And again repeatedly Satan was உன்னை asking, நான் where is your strength? எதினால் கட்டலாம்? And he was asking, how can I bind you? அதுதான் क्वेश्चन. That was the question. ஒரே क्वेश्चन தான். Only- உன்னுடைய மகாபலன் எங்க அடங்கி இருக்கு? உன்னை எப்படி கட்டலாம்? Only one question, where thou great strength was vested and how you are able to bound you. இவன் முதல்ல போய் சொல்லிட்டே மாத்திக்கிட்டே வந்தான். And in the beginning he was lying and he was changing and speaking. ஆனா டெய்லி இதே கேள்விதான். And repeatedly the same question was asked everything. பிசாசு டெய்லி உனக்கு விரோதமா என்ன பண்ணா இவனை வீழ்த்தலாம். And Satan was every day having a charm that how able to prevail over you. வகை தேடி சுத்தி திரிவான். And he will be striving around you with purpose. அநேகர் விழுந்துடுறாங்க. And many are falling. ஆனா சிம்சோன் கடைசில சொல்லிட்டான். And Samson at last he told the reason. அவன் பிரதிஷ்டை அடிபட்டது எல்லாமே போயிடுச்சு. And his consecration was broken and everything was spoiled. யாரு பரியாசம் பண்ணாலும் யாரு क्वेश्चन பண்ணாலும் உங்களுடைய பிரதிஷ்டையை நீங்க உடைக்கவே கூடாது. And anyone can mock at you and anyone question at you, you should not break your consecration. புருஷனும் மனைவியுமா நீங்க இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிதான் பிரதிஷ்டை பண்ணணும். So if you are husband and wife, you have to speak together and you have to make a consecration. வாலிபர்களாக இருந்தா நீங்க தனியா பிரதிஷ்டை பண்ணலாம். If you are youngsters and you can do consecration alone. பிரதிஷ்டைனா என்னங்கறத புரிஞ்சிக்கிட்டு பண்ணணும். You have to identify, understand what is the consecration and you have to make. டெய்லி சாப்பிட மாட்டேனே அப்படினு பண்ணிடுவாங்க ஒரு சிலர். திருப்பி என்ன ஆகுது? And some they will do consecration, I will not eat daily. ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதானால் என்ன செய்யணும்? செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். So if you want to build a tower, he have to identify the things and he have to make it. சரியாகுமா? இத கரெக்ட்டா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுமா? Are you able to follow till the end? கடைசில சிம்சோன் மாட்டிக்கிட்டான். At last Samson was caught up. ஆனா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவன்கிட்ட யாருமே நிக்க முடியாது. Before that no one can stand before. ஒரு ஜெபம் பண்ணான். நான் விருத்த சேதனம் இல்லாத உங்க கையில அடிபட்டு சாகணுமா? எனக்கு இப்ப தண்ணி வேணும் அப்படிங்கறான். அப்படி பள்ளத்தாக்குல இருந்து தண்ணி என்ன செய்யுது? பிச்சிக்கிட்டு வருது.
So and he made a consecration, I am able to fall because of the hands of those who are unconsecrated, and they was able to ஜெபம் பண்ணா பதில், and if you do prayer you கண்ண will get மூடுனா answer. தரிசனம், If you close your eyes you will see vision. முழங்கால் போட்டா பதில், If you stay on knees you will get ரோட்ல நடந்து answer. போயிட்டு இருக்கும்போதே வசனம் பேசுது. And if you go on roadside the words will speak to இப்போ you, உனக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே. and he is nothing to you. ஒரு கழுதை தாடா எடம்பு கிழிச்சது, அதை வச்சு எத்தனை பேரை கொன்னா? 1000 பேரை அடிச்சான். And he was able to slew the thousands of people because of the jawbone. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க முழங்கால்ல நின்னு சாதிச்ச காரியங்களை சிந்திச்சு பாருங்க. And you have to just meditate and see how many things you have achieved through your knees. கண்ணீரினால் நீங்கள் சாதித்த காரியங்களை சிந்திச்சு பாருங்க. And you have to identify and meditate the things that you have achieved through your விசுவாசத்தினால் நீங்க சாதித்த காரியங்களை சிந்திச்சு பாருங்க. You have to meditate and see the things you have achieved through your faith. இப்ப எப்படி நம்முடைய நிலவரம் என்ன நிலவரம்? And what was our state now? உன்னுடைய மகாபலத்தை நீ இழந்தவனாய் வந்திருக்கிறாய். And you may be the person who have come with great strength have lost. முந்தி கதவு பூட்டி இருந்தா நீ யோசிக்கவே மாட்ட. So if the door was closed before you will never think about. கோட்டை கதவே பூட்டி வச்சா கூட நீ என்ன செய்யறது இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பா, அது பாட்டுக்கு பிடிங்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. Even the doors of the inn was closed, you will just take it away and you will come out. இப்போ உனக்கு உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? எங்க போனாலும் முட்டி திரும்புறேன், எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்கன்னு சொல்ற. ஏன்? உனக்குள்ள அந்த பிரதிஷ்டை போனதுனால உன்னால அதை பிடுங்க முடியல. And what was the words you are uttered to your mouth at present is that all the doors were closed, you are not able to stand in the consecration that you have made. கர்த்தர் கேக்குற கேள்வி, And the question the Lord has asked, உன் மகாபலன் உனக்குள்ள இருக்குதா? whether the great strength is resting in you. இப்ப பாட்டு பாடினா நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவீங்க. And if I sing chorus you will speak in unknown tongues. கொஞ்சம் ஸ்டடியா இருக்கிறவங்க இன்னும் நல்லா ஆவியில கூட நிரம்புவீங்க. And those who are steady you were able to fill in spirit. இன்னும் கொஞ்சம் அபிஷேகம் உள்ளவங்க உங்களுடைய உடம்பெல்லாம் ஆவியானவர் அசைச்சு இறக்குவார். And those who are anointed well the Lord is able to shake your body even. ஆனா நான் சொல்ற மகாபலன் சிங்கத்தை கிழிக்கிற வல்லமை. But what strength, the great strength which I mentioned is able to tear the line. கோட்டை கதவுகளை பிளக்கிற வல்லமை, பிடுங்குகிற வல்லமை. It is able to plug or open the gates of the inn. 1000 பேரை கொல்லுகிற வல்லமை. It is the power to able to slew 1,000 people. மாம்சத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை. It is the power which is able to subject this flesh. இப்போ ஒண்ணு இல்ல. Now it is nothing. கண் பிடுங்கப்பட்டவனாக எங்க உட்கார்ந்திருக்கான்? எங்க? சிறைச்சாலையில இருக்கிறான். And he was found in the prison, was found with eyes was plucked. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. And see how it will be. ஒரு கிளிப்பிங்ஸ்ல பார்த்தேன், அவன் அழுகிறத கற்பனை பண்ணி போட்டிருந்தான். I have seen a clipping that through imagination they have given it. எனக்கு அதுக்கு பார்த்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. When I looked into it I was crying. அவன் சொல்றான், And he was telling, நான் ஒண்ணுமில்லாதவன், என்னைய நீங்க இவ்வளவு கனம் பண்ணி தேசத்தை அசைக்கக்கூடிய அளவுல வச்சிருக்கும் போது நான் புத்தி இல்லாம என்னுடைய பலனை விட்டுட்டேனே. I was nothing, I was not, but you are able to shake the nations through me, but I have done without imprudence. உம்முடைய நாமத்துக்கு இவ்வளவு பெரிய சாட்சியா என்னைய தேசத்துல நிறுத்தி இருக்கும்போது நான் மாம்சத்துல போய் இப்படி தடம் புரண்டு விழுந்துட்டேனே. You are able to make me to stand in the nation for your name, to shake of the glory of your name, but because of my advice I was stumbled, maybe I was fallen. அழுகிறான். He was crying. நான் துரோகம் பண்ணிட்டேன். I made a treachery. துரோகம் பண்ணிட்டேன். I made a treachery. இனி நான் வாழ விரும்பல. I don't want to live anymore. ஆனா சாக விரும்புறேன். But I want to die. அதுவும் உமக்காக சாகணும்னு லாஸ்ட்ல விரும்புறேன். At last I want to die for you. அப்படினு தான் ஜெபிச்சிட்டு எங்க வரான்? அரண்மனைக்கு வரான். So this was the prayer he was making and he was coming to the palace. அப்பமே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, இனி நமக்கு வாழ்க்கை இல்ல, ஆனா தேவனுக்கு என்ன செய்ய போறோம்? ஜீவனை கொடுக்க போறோம்னு வந்துட்டான். And he was able to understand that we are not going to live anymore, but we are going to give our life for the Lord. அப்படி ஒரு கட்டத்துக்கு நீங்க போக கூடாது. You should not go to such situation. இன்னைக்கு உன்னுடைய மகாபலனை நீ புதுப்பிக்கிற டைம். This is the time to renew your great strength. சிம்சோன் உனக்கும் எனக்கு ஒரு திருஷ்டாந்தம். And Samson and you and he is an example for you and me. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. உன்னுடைய மகாபலத்தை நீ காத்துக்கொள் என்று கர்த்தர் இந்த கூட்டத்தில் உனக்கு தனிப்பட்ட விதத்தில் உன் ஆத்துமாவோடு எச்சரிக்கிறார். And the Lord is dealing with your soul so clearly that you have to preserve your great strength. உன்னுடைய மகாபலன் கிருபைக்குள்ள மறைந்திருக்கிறது. Your great strength is hidden inside the grace. அதை விட்டுறாத. You should not leave it. அது இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பார்த்து சத்துரு பயப்படுவான். Until it is being with you, the Satan will struggle அது with இருக்கிற you. வரைக்கும் தான் சிங்கம் ஒதுங்கும். Until it is rested in you, the lion will go away அது from you. இருக்கிற வரைக்கும் பள்ளத்தாக்குல தண்ணீர் சுரந்து வரும். And until it is found in you, the waters will come through the valley. அது இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிக்க முடியாது. And until it is found in you, no person can resist against you. அந்த மகாபலன் இருக்கிற வரைக்கும் 1000 கட்டுகள் உன்னை கட்டலாம், ஆனால் எல்லாம்
அக்கினிப்பட்ட கயிறு போல அருந்து போகும். When the great strength is found in you, then it can give you thousands of bindings, but it will be fire like fire is bound, it loosed. ஒரு 5 நிமிஷம் கண்ணு மூடி முழங்கால் போட்டு உங்களுடைய பழைய அந்த பலன், அந்த அபிஷேகம், அந்த மகாபலன் உங்களுக்குள்ள ஆளுகை செய்த காலங்களை சிந்தித்து பாருங்க. Let us close our eyes for 5 minutes of time, be on knees, and let us meditate the great strength which is vested in our olden days. நீங்கள் இளையவர்களாக இருக்கலாம், மூத்தவர்களாக இருக்கலாம், பழையவர்களாக இருக்கலாம், புதியவர்களாக இருக்கலாம். You may be old or adult, or you may be youngsters, or you may be new one. உன்னுடைய மகாபலன் இருந்த காலங்களில் உனக்கு முன்னால யாராவது நிக்க முடியுமா? So when the great strength was found in you, any person can stand against you. நீங்களே சிந்திச்சு பாருங்க. You have to meditate. நீ முழங்கால் போட்டா நேரம் போறதே தெரியாது. When you stand on knees, you do not know the time is passing. நீ அழுதா கண்ணீர் விட்டா நேரம் போறதே தெரியாது. When you start to shed tears, you do not know the time passing. இரவு உனக்கு இரவாய் தென்படவில்லை. A night was not seemed a night for you. பகலாய் தென்படல. And day was not seemed to day for you. உனக்கு புசிக்க விருப்பம் இல்ல. And you don't like to eat. சாப்பிட விருப்பம் இல்ல. And you don't like to have your food. உலகத்தின் மேல உன் சிந்தை போகல. And you don't have your thought upon the world. முழுவது மகாபலத்தினால் இடைகட்டப்பட்ட காலங்கள். And it was the time he was completely bind to his great strength. உன் மூலமாய் தேவன் பேசினார். And the Lord spoke through you. உன் மூலமாய் ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்த்தார். And through you the Lord was able to loose all the bands. மூலமாய் சபையை கட்டினார். Because of you the Lord is able to build the church. உன் மூலமாய் ஆத்துமாக்களை இழுத்தார். And the Lord drew the many souls through you. உன் மூலமாய் தேவன் பேச ஆரம்பித்தார். And Lord started to speak through you. உன்னுடைய கைகள் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. And your hands was powerful hands. தோள்கள் अनेகரை சுமக்கக்கூடியதாக இருந்தது. And your shoulder was able to bear many one. கர்த்தருடைய வழிகளில் நடந்தாய். You are able to walk in the ways of the Lord. உன் கண்கள் தரிசனங்களை கண்டது. Your eyes were seeing the vision. உன் காதுகள் தேவ சத்தத்தை கேட்டது. Your ears are able to hear the voice of the Lord. தேவ சித்தம் உனக்கு புலப்பட்டது. And the will of God was known in your heart. நீ எதை பத்தியும் கவலைப்படாத காலங்கள். It was the time you was not worrying about anything. பாரங்களை பத்தி கவலைப்படாத காலங்கள். It was the time you are not worrying about the burden. உன்னுடைய சிந்தை முழுவதும் பரிசுத்தமாய் இருந்தது. Your thoughts are completely holy. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் விசுவாசமாய் இருந்தது. And all your understanding was so holy. உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவ சித்தமான ஜெபங்களாய் இருந்தது. All your prayers are according to the will of God. உன்னை நாடி வந்த ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். All the people those are seeking after you were quenched the thirst. உன் குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருந்தது. There was a rest in your family. நீ செய்தது வாய்த்தது. All things which you done were நீ prospered. போகும் பொழுது கதவுகள் திறந்தது. Wherever you go, all the gates were opened. பிசாசு ஒதுங்கினான். Satan was departed. பிசாசு ஓடினான். And Satan flew away. பிசாசு விலகினான். And Satan departed. சத்துரு ஓடினதை உன் கண்கள் கண்டது. And Satan was fleeing away, your eyes was able to see it. உன் மூலமாய் தேவன் செய்த காரியங்கள் மகத்துவமாய் இருந்தது. And all the things which the Lord done through you are so majestic. உன் சொந்தங்கள் ஆச்சரியப்பட்டது. And your relatives was amazed unto you. உன் உடன் வேலையாட்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். And your co-workers was glorifying God. உன் எதிரிகள் உன்னோடு தேவன் இருக்கிறார் என்று சொன்னார்கள். Your adversary was able to tell that Lord is with you. உன் மகாபலன், Your great strength, தேவனுடைய மகாபலன், the great strength of the Lord, தன்னுடைய வல்லமைக்கு புகழ்ச்சியாக உன்னை வைத்திருந்தார். for the glory of his name the Lord kept you. யோபு சொல்லுகிறார், And Job says, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் இருந்த அந்த செல்வ சீர் இப்பொழுது எனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும். if the great things were riches found in me, that the days which had passed, the days I found so well with me. தேவன் என்னோடு பேசின காலங்கள், It was the time the Lord was speaking நான் to அவரை me. தரிசித்த காலங்கள், The days which I was still seeing him. நான் அவர் கையை பிடித்து நடந்த காலங்கள், The days which I was able to walk with him and holding his அவர் என் hands. கையை பிடித்து நடக்க பழக்கின காலங்கள். It was the days the Lord was holding my hands and making practice. பிரியமானவர்களே, நான் இவ்வளவு வார்த்தைகளை ஆவியானவர் உதவியோடு சொல்லுகிறேனே, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? Dearly beloved, I was telling the word of God with the help of the Spirit of God. How many have had that experience? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். Lift up your hands. இந்த காலங்கள் இருந்ததா?
whether those days were found in you. அந்த செல்வ நாட்கள் எங்கே போயிற்று? Where are the richest days was gone? அந்த நாட்கள் எங்க? Where are those days? தாவீது சொல்லுகிறான் அந்த பூர்வ நாட்கள் எங்க? And David says it was the days of அந்த perversion. பூர்வ கிருபைகள் எங்க? And where are the grace which is proper grace was found? பாலா 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 பகரா 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 பாலா. ஆமென். இப்படி ஒரு மகாபலன் அடங்கிய காலங்கள் எனக்கு இருந்தது என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்களும் தற்போது அது இல்லை, அது என்னுடைய குறைவு, நான் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த நிமிடத்தில், எந்த நொடியில், எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த நாளில் அது என்னை விட்டு போயிற்று என்பதை நான் உணர்கிறேன். அதற்காய் மனஸ்தாபப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு காலங்களை கூட்டிக் கொடுப்பாரானால் நான் மறுபடியும் கர்த்தருக்காக அந்த நாட்களில் வர வாஞ்சிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? Those who are accepting that I was losing my great strength in the days which I had earlier, and because of my faults and mistakes I have lost those powers, and I am able to reconcile again, I renew with the power, and those who are able to accept the mistakes, so because of the mistakes I have done it. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு டைம். And it is a time for such people. நான் ஒரு காலத்துல கர்த்தருக்காக இருந்தேன். And for the particular time I was able to stand for God. நான் இழந்தேன். But now I lost it. கர்த்தர் எனக்கு மன்னிக்க வேண்டும். And Lord should make me forgive me. நான் அதை உணர்கிறேன். I am able to realize it. அந்த நாட்களை மறுபடி வாஞ்சிக்கிறேன். I am desiring the days again. அப்படி சொல்றவங்க எழும்பி ஒரு அறிக்கை மாதிரி செய்யுங்க பார்க்கலாம். And those who are telling that stand up and make a confession. Praise, 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 praise. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தின அந்த நாள்ல எதனால உனக்கு வீழ்ச்சி வந்ததுங்கறத உணர்ந்து இன்னைக்கு மறுபடியும் ரீடெடிகேட் பண்ணணும். நீ மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணணும். இன்னைக்கு நீ மறுபடியும் பலிபீடத்தண்டை நீ வந்து நிக்கணும். You have to rededicate and you have to make consecration ahead. You have to come unto the altar. I want the things you have lost it in those days. நான் விழுந்துட்டேன் நீ சொல்றதல்ல. It is not the thing you have to say that I have fallen. நீ மறுபடியும் பலிபீடத்தண்டை திரும்பி வா. You have to come back to the altar. திரும்பவும் முழங்கால்ல நிக்கிறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. Again you have to stand on the knees. மறுபடியும் இரவிலே விழித்திருக்க ஒப்புக்கொடு. Again you surrender to watch in the night. மறுபடியும் யுத்தத்துக்கு உன் கைகளை போருக்கு ஒப்புக்கொடு. Again you have to surrender your hands for war. மறுபடியும் உன் செவியை திறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்துரு. Again you have to tarry in the presence of God, opening your ears. மறுபடியும் உன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய பாதத்திலே வை. You have to lay your life in the feet of the Lord. மறுபடியும் உன்னுடைய காலங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடு. You have to surrender your times in the hands of the Lord. மறுபடியும் கர்த்தர் உன் மூலமாய் கிரியை செய்யட்டும். Let the Lord work through you again. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை உனக்கு கூட்டி கொடுக்கப்படுகிறது. Again the lifespan is added for you. நீ உன்னுடைய மகாபலத்துக்கு வந்துதான் உன்னுடைய ஓட்டத்தை நீ முடிக்க வேண்டும். You have to come to the great strength and you have to end your race. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. இன்றைக்கு உன்னை புதுப்பிக்கிற நேரம். This is the time to renew. இன்றைக்கு தேவன் உன்னை உயிர்ப்பிக்கிற And நேரம். this is the time the Lord is going to quicken you. நீ எவ்வளவு நெருங்கி வருகிறாயோ அவ்வளவு நெருங்கி அவர் வருகிறார். How far you are coming closer to that extent that the Lord is coming close to you. இன்றைக்கு மறுபடியும் உன்னுடைய பிரதிஷ்டை முளைக்கட்டும். And again let your consecration spring up. உன்னுடைய தீர்மானங்கள் புதுப்பிக்கப்படட்டும். Let your questions be renewed. இன்றைக்கு மறுபடியும் உன் கையை நீட்டு. Once again you stick out your hand. தேவனுடைய கரத்தில் உடன்படிக்கை பண்ணு. And do the consecration in the hand of the Lord. மறுபடியும் என்னோடு உடன்படிக்கை பண்ணுவாயோ? And will you do covenant with me again? ஆண்டவர் கேட்கிறார். And the Lord is asking. மறுபடியும் என் மகனே என்னோடு உடன்படிக்கை பண்ணுவாயோ? My son, my daughter, will you make a consecration once again? என் கரம் மறுபடியும் உடன்படிக்கை பண்ணும்படியாக நீட்டப்பட்டிருக்கிறது. And my hands were sticked out to do the covenant once again. தேவனுடைய கரத்தை மறுபடியும் உடன்படிக்கையில இணைப்பாயாக. And again you join your hands with the covenant with the Lord. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற நேரம். And this is time the Lord is strengthening you. சரியான தேவனுடைய சக்தி உன்னை முடிசூட்டட்டும். And right power let come and crown upon you. ரேமா நியா ரபாகா துடாபாலா ரிகபா நியா ரபானா.
ஆமென். ஆமென். இழந்து போன அந்த மகாபலன் கிடைக்க ஒரே வழி, நீ இழந்த பிரதிஷ்டையை கரெக்டா புதுப்பிக்கணும். The only way to rededicate your great strength is you have to make covenant again. திரும்பவும் சொல்றேன், Once again I say, மறுபடியும் அந்த பலன் அவனுக்கு கிடைச்சதுக்கு காரணத்துக்கு பைபிள் அழகா சொல்லுகிறது, மறுபடியும் அவனுடைய தலைமயிர் முளைக்க தொடங்கிற்று. and the reason for his great strength to retain back is has started to grow back. அப்படின்னு என்ன அர்த்தம்? What is the reason? மறுபடியும் அந்த கரெக்டான சரியான அந்த பிரதிஷ்டையை நீ டியூன் பண்ணிட்டேனா, அந்த விளக்க கொளுத்திட்டேனா ஜெயிச்சிருவ நீ. When you tune or when you make the lamp to fire, the consecration that you made lost, that is the right thing. ஒவ்வொரு பிரசங்கங்களை கேட்கும்போது நீங்க சில பிரதிஷ்டை பண்ணிருப்பீங்க. When you are hearing the preaching, you might have made a consecration. பைபிள் படிக்கும் பொழுது சில பிரதிஷ்டை பண்ணிருப்பீங்க. So when you are reading the Bible, you made some consecration. ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது உனக்குள்ள தூண்டுதல் கிடைச்சு சில பிரதிஷ்டை பண்ணிருப்பீங்க. When the spirit of the Lord is coming inside you because the stirring up, you might have received some ஒன்றை நீ consecration. விட்டாய், அங்கதான் உனக்கு வீழ்ச்சியின் தொடக்கம். And you have lost something, so because of that your falling is started. அதுக்கு தான் நான் டைம் கொடுத்துக்கிட்டே வரேன். So I am giving you the time. அந்த சரியான இடத்துக்கு நீ வந்துட்டீனா இன்னைக்கு உனக்கு ரினியூவல் கிடைச்சிடும். When you come to the right place, you will get the renewal. மற்றபடி நீ பாட்டு பாடும்போது கை தட்டிட்டு ஒரு குதி குதிச்சிட்டு போய்டுவே, பட் உனக்கு சரியான ஒரு உயிர்ப்பித்தல் கிடைக்காது. When you sing song, you will be feeling in spirit and you can just jump and you can go, but you will not get the right renewal. ஆனா இந்த கூட்டத்துல புதுப்பிக்கப்படுகிறவர்களை நான் காண வாஞ்சிக்கிறேன். I want to see the people those who want to renew. ஆமா, எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கு? How many have the desire? கண்டுபிடிச்சிட்டீங்களா? Have you identified? ஊழியக்காரங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? And servants of God, have you identified? விசுவாசிகள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? And believers, have you identified? எப்போ உன்னுடைய வல்லமையை நீ இழந்தாய்? Where you have lost your strength? எப்போ உன் கிருபை நஷ்டப்பட்டது? And when your grace was எப்போ lost? உன் அபிஷேகம் குறைஞ்சது? When your anointing was diminished? அந்த பாயிண்ட்க்கு நீ வா. You have to come to that point. ஒரு நிமிஷம். உன்னத பாட்டுல நீங்க பாக்கும்போது When we see the song of Solomon's, மணவாளனை இழந்து விட்டாள், தொலைத்து விட்டாள். and the bride was losing his bridegroom தேடி போனாள். and seeking after. ஒவ்வொரு இடமா தேடி 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 கரெக்டா அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு போன பொழுது என் ஆத்துமநேசரை கண்டேன். And was usually looking on search after anywhere, and he is telling that I have looked at my beloved. என் தாயின் வீட்டுக்கு கொண்டு வந்து என்னை சேர்க்க வரை நான் அவர் விடாமல் பற்றிக் கொண்டேன். Until you gathered me to the mother's house, still I was clinging on to him. நீ எங்க விட்டே அந்த இடத்துக்கு இப்ப நீ வரணும். You have to come back to the place where you have lost him. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். If you are identified, you are blessed. எந்த இன்சிடென்ட்க்கு பிறகு உனக்கு ஜெபம் இல்ல? After what incident you have lost your prayer? எந்த இன்சிடென்ட்க்கு பிறகு உனக்கு முழங்கால் இல்ல? After what incident you have lost your knees? எந்த இன்சிடென்ட்க்கு பிறகு உனக்கு சகிப்புத்தன்மை இல்ல? And after what incident you have lost your endurance? எந்த இன்சிடென்ட்க்கு பிறகு உனக்கு தரிசனம் இல்லை? And after what incident you have lost your vision? எந்த இன்சிடென்ட்க்கு பிறகு உனக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை? And after what incident you are not having the word of God? நான் ஒரு பாயிண்ட் பேசுறேன். I am speaking a particular point. நான் இப்படிப்பட்ட காத்திருப்பு கூட்டங்கள்ல போனேன்னா விசுவாசியா இருக்கும்போது ஒரே காத்திருப்பு கூட்டத்துல 25-30 தரிசனம் பார்ப்பேன். As a believer, if I go into the tarrying meeting like this, I used to see 20 to 25 vision. உடனே டைரியில எழுதுவேன். Immediately I will write in a diary. 8:20க்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, கர்த்தர் பேசினதெல்லாம் சொல்லுங்க. And 8:20 they used to give time what the Lord spoke and they have to speak. அநேகர் சொல்லுவாங்க, அதுல நானும் ஒரு ஆள். And many will utter and I am also one among them. ஆனா ஒரு நாள் என்ன நடந்தது? But one day what happened? என் சிஸ்டருக்கு மேரேஜ். Marriage for my sister. என்னுடைய மூத்த சகோதரிக்கு மேரேஜ். My elder sister is going to get married. நான் உங்களுக்கு இடையில ஒரு நாள் சொன்னேன், ஒரு காரியத்தை பின்னால சொல்றேன்னு சொல்லி. I told you that in between days I will tell something and say எனக்கு அந்த தரிசனம் இருந்தது. I had a vision. எந்த வீட்டுக்கு போனாலும் ஜெபிச்ச உடனே சொல்லுவார் ஆண்டவர். And wherever I go and pray for home and the Lord you to tell me. ஆனா மேரேஜ் இந்துல நடந்துச்சு. And the marriage was conducted in Hindu. சென்டர் பாஸ்டர் நீ போக கூடாதுன்றாரு. Center pastor told you should not go. நான் ரொம்ப சின்ன பையன். I was so small boy. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடத்தி கீழ்ப்படிஞ்சு நான் கல்யாணத்துக்கே போகல. And hearing and obeying the word of the Lord, I was not going. என் சிஸ்டர் மேரேஜுக்கே நான் போகல, அந்த ஊருக்கே போகல. I was not going to the marriage of my sister. I was not going to the place also. அங்க எங்க அண்ணன் சொன்னாரு. My brother told. அப்ப நான் மேரேஜுக்கு போறேன். And I will go to marriage. நீ ரிசப்ஷனை பாருன்னார். And you look after reception. அதுதான் என்னுடைய வீழ்ச்சி. And that was my falling. ரிசப்ஷனுக்காக நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உலக பிரகாரமான சில காரியங்களை தலையிட்டேன். And I was taking up these worldly things with my 2 or 3 friends. டெக்கரேட் பண்ணேன். I decorated. பட்டாசு வெடிச்சேன். And I was having these crackers. எங்களுடைய முறைப்படி மாப்பிள்ளை உள்ள வரும்பொழுது கையில மோதிரம் போடணும், அது நான் போய் போட்டேன். According to our way, I was giving the ring to the அடுத்த காத்திருப்பு கூட்டத்துக்கு போனேன். And we went to the next tarrying meeting.
ஒரு தரிசனம் கிடைக்கல. I was having no vision. அன்றோடு அந்த தரிசனம் என்னை விட்டு 99 பாயிண்ட் போயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் வரல. And 99 point and that the vision have been lost. Till now I was not receiving it. அன்னைக்கு என்னுடைய தரிசனத்துல 99% நான் இழந்தேன், இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு கிடைக்கல. And 99% I have lost every vision. Until now I was not able to return back. அதுக்கு பிறகு நான் இப்ப தரிசனம் பார்த்தேன்னு சொல்றதெல்லாம் அந்த 1% தான். Only 1% I am able to see such vision. அந்த gift எனக்கு அப்ப இருந்த அதே தன்மை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒருத்தர் உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. If I having the same attribute at the same these days, you know, no one can sit before me. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போன உடனே ஊழியக்காரரோட போன உடனே பட்டு 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 பட்டுன்னு வரும். ஆனா என்னுடைய அறியாமையினால நான் அதை இழந்தேன். When I go to the servant of God with along with them, I was able to tell the visions. சபையில ஓபனா கன்ஃபஸ் பண்ணிருக்கேன் எத்தனையோ இடங்கள்ல. In many places I have openly confessed this. அன்னைக்கு ஒரு நாள்ல என்னுடைய புத்தியினத்தினால, துணிகரத்தினால, என்னுடைய அறியாமையினால, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத காலத்தினால, அப்ப எனக்கு வயசு 18 வயசு 19 வயசு, நான் விட்டுட்டேன். Because of my unwise and understanding and discretion, I was leaving all those things when I was 18 and 19 years of old. இதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள். So these are the many reasons for our falling. எங்கேயோ ஒரு இடத்துல நீ விட்டுருப்ப, அது உனக்கு தெரியாது. Somewhere we might have lost it, but we do not know it. அதே காத்திருப்பூடத்துல நான் இந்த சைடுல உட்கார்ந்து கதறி 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 2 மணி நேரம் அழுதேன். At the same tiring meeting I was shedding tears, shouting and crying for 2 hours. சகோதரிகள் சைடுல என் சிஸ்டருக்கு அடிச்சு நகை போட்டிருந்தாங்க, அவ அங்க உட்கார்ந்து கல்யாணம் முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து மணிக்கணக்கா அழுதா. And my sister was given the jewels to her, to be beaten or given, and she was crying together for hours together. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த இதுல அன்னைக்கு இருந்த மாதிரி இல்ல. Until now I was not able to have such experience. அன்னைக்கும் அதுக்காக வேதனைப்படுறேன். I was still so worried about it. உங்களுடைய நிலவரம் என்ன? What was your state? இப்ப முழங்கால் போடுங்க. Now be on knees. சில நிமிடங்கள். For few minutes. நீ அந்த பாயிண்ட கரெக்ட் பண்ணணும். You have to make correct with that point. பாஸ்டருக்கு அது திரும்பி வரலையே, நமக்கு வருமா அப்படினு நினைக்கிறீங்களா? Are you thinking that pastor is not able to return back, will we get it back? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். And you may have such question. எனக்கு வருது, ஆனா நான் எதிர்பார்க்கிற அந்த லெவலுக்காக இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன். I was getting, but I want to get up to that extent. அது வரும். It will come. அதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணணும். So for that you have to consecrate yourself. ஓ மனதை அதிலேயே செலுத்தணும். You have to keep your mind upon it. இன்னைக்கு நான் சொல்றேன். Today I tell. இன்னைக்கு நீங்க சரியா ஒப்பு கொடுத்தீங்கன்னா, if you surrender properly, இன்னைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை பொழிவர். and the Lord will shower his anointing. நீ புடைக்கப்படுவாய். And you will be broken. உன் மாம்சத்தை அவர் கட்டுப்படுத்துவார். And the Lord will subject or subdue your flesh. கூட்டம் முடியும் போது நீ ஆவியில கட்டுண்டவனாய் வெளியே போலாம். So when you are end of this meeting, you are able to bind with the spirit. கரெக்ட்டா 10 நிமிடம். 10 minutes of time. இல்ல ஒரு 12 நிமிடம். Or 12 minutes. சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. You have to give room for proper anointing. ரினியூ பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான், தீப்பந்தம் பிடிச்சு எரிஞ்சிரும். If you have renewed your anointing and you will be fired. அதுக்கு அடையாளமாக for that sign, இன்னைக்கு உனக்குள்ள அந்த வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், தாளந்துகள், ஈவுகள், அந்த பிரகாசம் திரும்பி வரணும். all the talents and gifts, all the performance will come back to you. ஜெபிக்கலாமா? Let us all pray. இப்ப போராடுங்க பார்க்கலாம். Let us all strive. 10 நிமிஷத்துக்குள்ள உனக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. Within 10 minutes of time, what is going to happen, you see. நல்ல வாயை திற. Open your mouth. போராடு. Strive hard. விடாத. Don't leave him. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். If you bless me, I never leave you.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மகாபலன் உள்ளவனாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நீ மறுபடியும் சிங்கங்களை கிழிப்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் நீ மாம்சத்தை மேற்கொள்வாய். துடாபக்கரா பாக்கா துடாபானியா. மறுபடியும் நீ உலகத்தை ஜெயிப்பாய். உலகத்தில் இருக்கிறவரில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இன்றைக்கு நீ புதுப்பிக்கப்படுகிறதில் தான் உன்னுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நீ புதுப்பிக்கப்படுகிறதில் தான் உன்னுடைய சுகம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நீ புதுப்பிக்கப்படுகிறதில் தான் நீ சத்துருக்கள் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படுகிறது. இன்றைக்கு நீ புதுப்பிக்கப்படுகிறதில் தான் உன்னுடைய ஆசீர்வாதம் தொடங்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய புதுப்பித்தல் உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர போகிறது. இன்றைக்கு நீ புதுப்பிக்கப்பட போகிறாய். உன் ஊழியத்தில் ஒரு திறந்த வாசலை தேவன் கட்டிட போகிறார்.
Hallelujah. Ribania rahatare. Amen. Amen. Arabakatuna balabale. இறங்கட்டும் அக்னி வல்லமாய் அக்னி ரிபா லபாகரா நியா ரபாங்கரா துடா Hallelujah. Amen. Ribala ida bankara mahaniya rabahatura likhabaniya rabangara haduni bigano. Hallelujah. Ibahaniya rabakara ina bakara wali. Jesus. Hallelujah. Hallelujah. Amen. ஆம். எனக்குள் கிருபையினால் இரக்கத்தினால் தேவனுடைய தயவினால் அந்த பழைய வல்லமை வந்ததை உணர்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அமேன் 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 அமேன். நீ மறுபடியும் எழும்பக்கூடிய நேரம். மறுபடியும் காலூன்றி நில். நீ எழும்பி காலூன்றி நில். கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்யும் காலங்கள். ரிபாலா பக்கரா 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 மானியா துடா பக்க துடா பக்க துடா. Balabari arabakatha. Jesus Ribala Shahania Rabana. Hallelujah.
ஆமென். கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. கர்ஜிக்கும் சிங்கம் போல் சாத்தான் வந்தாலோ யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. புது எங்கள் போராடுவீரா, ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவே. பொன்முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவே. கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. கர்ஜிக்கும் சிங்கம் போல் சாத்தான் வந்தாலோ யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. பொன்முனை நின்று போராடுவீரா, ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவே. பொன்முனை நின்று போராடுவீரா, ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவே. கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலோ யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. பொன்முனை நின்று போராடுவீரா, ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவே. 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 ஹalleluya, hallelujah. உந்தக்க நாள் முடிந்து போய்விட்டது. தலை மட்டும் தாழ்த்து, அப்பொழுது உயர்த்தப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய கடந்த காலங்களை ஒன்று கூட சிந்தித்து பார்க்க, நம்முடைய பலனை நாம் இழந்து போன காரியங்களை சிந்தித்து தேவனுடைய சமூகத்தில் நாம் சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடியும் ஒன்று கூட புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடியும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க எல்லாருக்கும் இந்த நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்காக நின்று அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமத்துக்காய் நெஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, வாரம் முழுது எங்களை பாதுகாத்து இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் நம்முடைய சமூகத்துல கொண்டு வந்தீர் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் நேரம் ஆவியானவர் எங்களிடத்தில் அசமாடி நீர் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த கால் மாலவிலையும் கூட எங்களை தாழ்த்தும், எங்களை சுத்திகரிக்கும், எங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கும் அடியாருக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கூட தந்தீர் ஆண்டவரே. சிம்சோனுடைய கத்தா மகாபலனை அவன் இழந்து போனான் ஆண்டவரே. இதுபோல இந்த மாலவிலையிலும் கூட எங்களையும் கூட தாழ்த்துறோம். எங்களோட மகாபலனை இழந்து போன எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டு கத்தாவே. கத்தா
கர்த்தாவைகள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்து திரும்பமாய் அந்த மகாபலன் எங்களுக்கு புதுப்பித்து தரும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவனுக்குள்ள மகாபலன் இருந்த பொழுது கர்த்தாவே அவன் சிங்கத்தை ஜெயித்தான் ஆண்டவரே, சிங்கத்தை கொண்டான் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கயிறுகளை கர்த்தாவே அக்கினிப்பட்டது போல அவன் கர்த்தாவை எரிந்து போயிற்று கர்த்தாவே. ஆண்டவரே, அவன் 300 பேரை கொன்றான் ஆண்டவரே. அது உலக மாம்சம் பிசாசை காண்பிக்கிறது கர்த்தாவே. நாங்கள் உலகத்தை மாம்சத்தை பிசாசை ஜெயித்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த நாட்கள் எங்களுடைய பிரதேச ஜீவியத்தை ஆண்டவரே நாங்கள் இழந்து போனதான கிருபையின் வரங்களை திரும்பமாய் பெற்றுக்கொண்டு நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை இந்த ஊழியத்துக்கும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஆவியானவர் திரும்பமாய் எங்களுடைய ஜீவித்தை புதுப்பிக்கும்படியாக வேண்டிக்கிறோம். அவன் கர்த்தாவை தன் தாழ்த்தி அழுதான் ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் என்ன உயிர்ப்பீம் என்று கர்த்தாவை நாம் தாழ்த்தின பொழுது அவனுடைய கர்த்தாவை முடிகள் திரும்ப முளைக்க தொடங்கிச்சு ஆண்டவர். இது போல ஒரு விஷயங்களை தாழ்த்துறோம், எங்களை வெறுமையாக்குறோம். எங்களுடைய பிரதேசத்தை இழந்ததை மன்னி, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னி ஆண்டவர். எங்களுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தா பிரதேசம் செய்த எல்லா பாவங்களை குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்து திரும்பமா எங்களை புதுப்பித்து எங்களை பரிசுத்தமாக்கும். இந்த ஆதி நிலவரத்தில் எங்களை கொண்டு வரும்படியாக ஆவியான கரத்தில் எங்களை தாழ்த்தி தருவோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். திரும்பமா எங்களை உயிர்ப்பித்து பரிசுத்தமாக்கி எங்களை உம்மை போல மாற்று ஆண்டவரே. இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம். நாளை கால ஆராதனை பொறுப்பெடுக்க முடியாது வேண்டிக்கிறோம். தொடர்ந்து ஆவியான சமம் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்துற வறுமையாக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம்.